திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு அரவக்குறிச்சி தொகுதி ஒதுக்கப்படவில்லை என்றால் சுயேட்சையாக போட்டியிடப் போவதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜோதிமணி கூறியிருக்கிறார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் புதிய தலைமுறையிடம் பேசிய அவர், மணல் கொள்ளையில் ஈடுபடும் நபரை வேட்பாளராக முன்னிறுத்தும் திமுகவின் திட்டத்திற்கு EVKS இளங்கோவன் ஆதரவு அளிப்பதாக குற்றம் சாட்டினார். நிச்சயமா காங்கிரஸ் கட்சியில் இந்த தொகுதி ஒதுக்கப்படவில்லை என்றால் மிக நிச்சயமாக நான் சுயேட்சையாக போட்டியிடுவேன். எனக்கு கடந்த 9 மாதங்களாக நேர்மை, நியாயம், எளிமை, மக்களுக்கான அரசியலை மையப்படுத்தி அரவக்குறிச்சி தொகுதியில் நான் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறேன். ஏராளமான இளைஞர்கள், விவசாயிகள், குறிப்பாக அரசியல்வாதிகளை வெறுக்கின்ற, அரசியல் என்றாலே ஊழல் செய்வார்கள் என்று மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிற நிலையில் அந்த மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் விதமாக 9 மாத கால தேர்தல் பரப்புரையை நான் நடத்தி இருக்கிறேன். குறிப்பாக அரசியல் கட்சிகள் மீதும் அரசியல்வாதிகள் மீதும் நம்பிக்கை இழந்து நோட்டாவுக்கு வாக்களித்த பல இளைஞர்கள் என்னுடைய தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனக்கு அரவக்குறிச்சி தொகுதியின் மக்களின் நம்பிக்கை தான் முக்கியமே தவிர மற்ற விஷயங்கள் முக்கியமில்லை.